ஜெய் சாயிராம். அழகாய் மலர்ந்த இந்த நல்ல நாள் நம் அனைவருக்கும் வெற்றியை கொடுக்கும் நாளாக, மாதமாக, வருடமாக என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கட்டும். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நம்ம சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களோடு நன்றிகளோடு உங்கள் காயத்ரி. வானம் பூமியை தொட்டால் அது அதிசயம். ஆனால் மனிதன் வானத்தை தொட்டால் அது சாதனைதான். அதிசயத்தை பார்த்து கொண்டிருப்பதை விட வானத்தை தொட முயற்சிப்பவனாக இருந்தால் அதுவே நம் வாழ்வின் வெற்றி பயணத்தை தொடக்கி வைக்கும். வெற்றி என்பது நிரந்தரமும் அல்ல, தோல்வி என்பது இறுதியானதும் அல்ல. வெற்றி என்பது யாரிடம் நிலைத்து இருக்கும்? வெற்றி என்பது யாருக்கு கிடைக்கும்? வெற்றி என்பது யார் யாருக்கு நிலைத்து இருக்கும் என்பதை நாம் செய்யும் முயற்சியில்தான் அது அடங்கி இருக்கிறது. எது நடந்தாலும் விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வெற்றி நம்மிடம் எப்படி வராமல் போய்விடும்? நமக்கு துணையாக நம் அப்பா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் வரை நாம் செய்த முயற்சியை செய்து கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீரலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். அது உலகம் ஆரம்பித்த முதல் தருணம். இறைவன் அனைத்து உயிரினங்கள், அது பறவையாகவும் இருக்கட்டும், மீன்களாகவும் இருக்கட்டும், விலங்குகளாகவும் இருக்கட்டும், எதற்குமே வண்ணம் கொடுத்திராத அந்த நாட்கள். இறைவன் அனைத்து உயிரினங்களுக்கும் கூறுகிறார், நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளை ஒதுக்குகிறேன். நீங்கள் ஒவ்வொருவராக வந்து உங்களுக்கேற்ற வண்ணத்தை என்னிடம் வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று இறைவன் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு கட்டளை இடுகிறார். முதல் நாள் மீன் இனங்களெல்லாம் வந்து இறைவனிடம் தங்களுக்கு பிடித்த வண்ணங்களை வந்து வாங்கி கொண்டு செல்கின்றன. இரண்டாவது நாள் அனைத்து மிருகங்களும் வந்து இறைவனிடம் பணிவன்போடு தங்களுக்கு பிடித்த வண்ணங்களை வந்து வாங்கி செல்கின்றது. மூன்றாவது நாள் பறவைகளுக்கான ஒதுக்கப்பட்ட தினம். அனைத்து பறவைகளும் வருகிறது. அதில் ஒரு பறவை மட்டும் மிக தொலைவிலிருந்து பறந்து வந்து கொண்டிருக்கிறது. அது வரும் வழியில் புயல் வருகிறது, மழை வருகிறது. பல சீதோஷ்ண நிலைகளை தாண்டி அந்த பறவை பறந்து கொண்டு இறைவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராமல் அனைத்து சீதோஷண நிலைகளையும் விடாமுயற்சியால் தாண்டி வந்து இறைவனிடம் சேர்ந்து தனக்கு பிடித்த வண்ணத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பறவை விடாமுயற்சியோடு அனைத்தையும் சமாளித்து கொண்டு பறந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பறவைக்கு தனக்கு பிடித்த வண்ணம் வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால். அந்த பறவைக்கு வெண்மையாக இருப்பது பிடிக்கவே இல்லை. எனவே தனக்கு பிடித்த நிறத்தை தனக்காகவே வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, லட்சியத்தோடு இறைவனை நோக்கி அனைத்து தடைகளையும் தாண்டி வந்து கொண்டே இருக்கிறது. அனைத்து பறவைகளும் தங்களுக்கு பிடித்த வண்ணங்களை இறைவனிடம் வந்து வாங்கி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த பறவை வர காலதாமதம் ஆகிறது. அனைத்து தடைகளையும் தாண்டி வந்தாக வேண்டுமே, அதற்காகத்தான் அந்த காலதாமதம். அப்படி இருக்கையில் இறைவனிடம் இருக்கும் வண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டே வருகிறது. இரவு நேரமும் ஆகிவிட்டது. அந்த பறவை வந்து கொண்டே இருக்கிறது. இறுதியாக கடைசியாக இறைவனிடம் வந்து அடைகிறது அந்த பறவை. அப்பொழுது இறைவனிடம் வண்ணம் அனைத்தும் தீர்ந்தவே விட்டது. இறைவன் சொல்கிறார், பறவையே, என்னிடம் இருந்த வண்ணங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டது. இப்படி கடைசியாக நேரம் தவறி வருகிறாயே என்று இறைவன் சொன்னார். உடனே அந்த பறவை, இல்லை இறைவா, நான் வெகு தொலைவிலிருந்து வருகிறேன். பல தடைகள், எத்தனையோ போராட்டங்களையும் தாண்டிதான் நான் இப்பொழுது உங்களை தேடி வந்திருக்கிறேன். எனக்கான வண்ணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். ஏதாவது செய்து எனக்கு வண்ணத்தை கொடுங்கள் என்று பணிவன்போடு கேட்கிறது அந்த பறவை.
உடனே இறைவன் அந்த பறவையின் விடாமுயற்சிக்கு பிரதிபலனாக, பக்திக்கு பரிசாக நான் என்னிடம் இருக்கும் அனைத்து வண்ணங்களையுமே உனக்கு தருகிறேன். ஏதோ ஒரு வண்ணத்தை கொடுக்காமல் என்னிடம் இருக்கும் அனைத்து வண்ணங்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று பலவிதமான வண்ணங்கள் சேர்ந்து கொடுத்ததுதான் இன்று நமக்கு கிடைத்திருக்கும் பஞ்சவர்ண கிளி. நாமும் பல தடைகளை தாண்டி வந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு கிடைக்கும் வெற்றி தாமதமானாலும் கூட மிக முதன்மையான, தெளிவான, இருப்பதிலேயே மிக அற்புதமான வெற்றியை நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் இறைவன் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். விடாமுயற்சியோடு போராடிக்கொண்டே இருக்கலாம். நாம் நினைப்பது ஒரு வெற்றி என்றால் இறைவன் நமக்காக கொடுக்க இருப்பது பல கோடி வெற்றிகளை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு போராடலாம். நமக்கான வெற்றி, நமக்கான தகுதி நம்மிடம் இருக்கிறது. இறைவன் அதை நிச்சயமாக நம் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் நம் மனதில் இருந்தால் போதும். போராடும் குணம் நம் மனதில் இருந்தால் போதும். தன்னம்பிக்கையோடு உழைக்கும் குணம் நம் மனதில் இருந்தால் போதும். நினைக்காததையும் நடக்காததையும் அனைத்தையும் நடத்தி காட்டலாம், பெற்றுக்கொள்ளலாம், வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நமக்கானதை நிச்சயமாக நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை ஒன்றே போதும். நடக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை அப்பாவின் கைகளில் இருக்கிறது. நமக்கானதை நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும் நம் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை அப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு போராடலாம். விடாமுயற்சியோடு இருக்கலாம். தன்னம்பிக்கையோடு போராடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றே போதும். வாழ்க்கையில் வெற்றியை அனுபவித்தே தீரலாம். வெற்றியின் உண்மையான அளவீடு என்ன தெரியுமா? நாம் தோல்வியிலிருந்து எத்தனை முறை மீண்டு வருகிறோம் என்பதில் இருக்கிறது நம்மளுடைய உண்மையான வெற்றி. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு ஆரம்பித்தால் வெற்றி நம்மை தேடி வரும். நிச்சயமாக விழித்து எழுந்தவுடன் கிடைப்பது அல்ல வெற்றி, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதுதான் வெற்றி. விழுந்தாலும் எழுந்து நிற்பதுதான் வெற்றியின் ரகசியம். தோற்றுப்போன ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு. ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே பேசப்படுகிறது. அந்த வெற்றியை நம்பசமாக்கிக் கொள்ளலாம். தோல்வி வந்தாலும் துவண்டு விடாமல் வெற்றியை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் முயன்று கொண்டே இருக்கலாம். நமக்கான வெற்றி நமக்காக என்றாவது ஒரு நாள் நம்மை தழுவும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நீ அடைய விரும்புவதை என்னிடம் முழு மனதோடு கேட்டுவிட்டாயல்லவா? இதோ உனக்கானதை உன்னிடம் சேர்க்கவே உன் சாயப்பா வந்துள்ளேன். உனக்கு வேண்டியதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள். இதை கேட்கும் பொழுதே உன் முகம் மலர்வதை நீயே உணர்வாய். உன் முகம் மலர்ந்து என்னிடம் ஓடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையை மாற்றி அமைத்ததற்கு நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து சொல்லத்தான் போகிறாய். வீண் குழப்பத்தை எல்லாம் விட்டுவிடு. உனக்கான நல்லது நிச்சயமாக உனக்காக நடக்கத்தான் போகிறது. அதை உனக்காகவே நான் நடத்தி காட்டுவேன். நான் எது நினைத்தாலும் எனக்கு அது தடங்களாகவும் தடைகளாகவும் முடிகிறதே. நான் என்னதான் செய்வது என்றுதானே உன் மனதில் ஏக்கமும் குழப்பமும். உன்னுடைய தடைகள், உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. உனக்காக மாபெரும் பிரகாசமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள் எல்லாமே மாறி இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்காக வெற்றி அடிகளாகத்தான் இருக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதிரடியாகவே நான் சொல்கிறேன். உன் வாழ்வு மாறப்போகிறது. சர்வ நிச்சயமாக மாறத்தான் போகிறது. என் பிரியமே, உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் இரு. மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று
உன் மனதிற்கே நீ சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை பார். விரைவில் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. எல்லாமே ஏற்றமே. உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் அதிசயத்திற்கு நன்றி என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். அதை எப்படி சரியாகும், அது நடக்காததற்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் என்று ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. ஏனென்றால் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் எனக்கோ இந்த பிரபஞ்சத்திற்கோ இறைவனுக்கோ 1000 வழி அல்ல, லட்சம் வழி தெரியும். எனவே எப்படியும் அனைத்தையும் சரி செய்யும் வேலை அவர்களிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கிறது. எனவே ஆராய்ந்து எப்படி நடந்தது, ஏது நடக்கும் என்பதை ஆராயாமல் அப்படியே விட்டுவிட்டு உன் வழியில் நீ செய்து கொண்டே இரு. உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. நீங்கள் உச்சரிக்கும் வார்த்தைகளும் நீ எண்ணும் எண்ணமும் பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் கட்டளையாக அனுப்பப்பட்டு உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். உன் வார்த்தைகள் என்ன சொல்கிறாயோ அந்த வார்த்தை போலவே உன் மனதும் உன் வாழ்க்கையும் ஆகிவிடும். விரைவில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். உன்னை பற்றி தவறாவது யாராவது சொன்னார்கள் என்றால் கவலைப்படாதே. தவறாக நடந்துவிடும் என்று யாராவது பயமுறுத்தினாலும் கவலைப்படாதே. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், எதுவும் தவறாக நடக்க விடமாட்டார் என்று தைரியமாக அவர்களிடம் சொல்லிவிட்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்த உன் அப்பா ஆயத்தமாகிவிட்டேன். அதே போல உன் மனதில் பயமும் குழப்பமும் வரும் பொழுது பதட்டப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, நடக்கும் முன்னே நல்லது மட்டுமே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். உன் நினைப்பு போல, உன் எண்ணம் போல, உன் சொற்கள் போல எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லது மட்டுமே வாழ்வில் நடக்கும். நல்லவராய் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது நல்லது அல்லவே அல்ல. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இரு. அதை கண்டு கொள்ளாதே, அதை கண்டு துவண்டு விடாதே, நம்பிக்கையையும் இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொள். உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்வில் நீ எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் செய்யும். இதற்கு நான் இருக்கிறேன். உன் சாயப்பா தான் சாட்சி. சாயிநாதரே, என் வாழ்க்கை எப்பொழுதுதான் மாறுமோ, என் வாழ்க்கையிலும் நல்ல நிகழ்வு நிகழுமோ என்று என்னிடம் கேட்க நாட்களெல்லாம் முடியப் போகிறது. நீ கேட்டதை நான் தரவில்லை என்று கவலைப்படாதே. கெட்டதை நான் உனக்கு தரவில்லை என்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள். இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். இல்லாதவற்றை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதாலும் வேதனைப்படுவதாலும் கவலைப்படுவதாலும் எதுவுமே உனக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கப் போவது இல்லை. உன்னை படைத்த அந்த இறைவனுக்கே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. அதன் மேல் நம்பிக்கை வைத்துவிட்டு, சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்துதான் தீரும். எதுவும் தவறாக நிகழாது. உனக்கு நிகழும் அனைத்துமே சாயப்பாவால் நிர்ணயிக்கப்பட்டதே. நல்லதாக நடந்தால் அது சாயப்பா உனக்கு கொடுக்கும் அதிசயம். கெட்டதாக நடந்தால் அது சாயப்பா உனக்கு கொடுத்திருக்கும் அனுபவம் என்று புரிந்து கொள். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற சொல்லிற்கு இடமே இல்லை. நீ தொட்டதெல்லாம் இனி ஏற்றமாகவே இருக்கும். உன்னையே நீயே வீண் என்று நினைத்தால் விடியலே கிடையாது குழந்தையே. நீயே உலகிற்கு தூண் என நினைத்து கொண்டு வாழ். உன்னுடைய வாழ்வில் இருள் என்ற பேச்சிற்கே இடமே இருக்காது. நீயே உன்னை குறைவாக மதிப்பிட்டு கொள்ளாதே.
என் அன்பு பிரியமே, நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கொண்டே இரு. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும், மிக ஆனந்தமாகவே வைத்திருக்கும். நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதையே கேள், நல்லதே நடக்கும். எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றிகரமான இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கவலையையும் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்ற விதத்தை பொறுத்துதான் அது அமையும். ஆகவே நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் எப்பொழுதும். நான் மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் என் வாழ்வில் அதிசயம் நடக்கும். என் வாழ்க்கையில் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி. அனைத்தையும் என்னிடம் வந்து கொடுக்கப் போகும் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று 1000 முறை சொல்லிக்கொண்டே இரு. நன்றி நிறுத்தாமல் எப்பொழுதும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வார்த்தைகள் அதிர்வலைகளாக மாறி அனைத்தும் உனக்கு சாதகமாகும். சந்தோஷமான எண்ணங்களே போதும், எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன். உன்னுடைய நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் மிக சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. நான் இருக்கிறேன் குழந்தையே, அனைத்திற்கும் கலங்காதே. நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னுடைய ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். எதற்குமே கலங்காதே, நான் இருக்கிறேன். சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிக சிறந்த ஆசானாகவே இருக்கும். சரியாக வாழ்வ கற்றுக் கொடுக்கும் அந்த ஆசான். ஒன்றை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தையால் போராடுவதை விட, வார்த்தைகளால் அவர்களோடு மன்றாடுவதை விட மௌனமாய் கடந்து போவதே மிக மிக சிறந்த வழியாகவே இருக்கும். துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம்தான். மிகப்பெரிய பலவீனம்தான் துவண்டு போவது. ஆனால் வெற்றிக்கான நிச்சய வழி அதுவாகத்தான் இருக்கும். நீ துவண்டு விடாமல் எதிர்த்து நின்று போராடினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி உன்னை வந்து சூழும். தோல்வி அடைந்த பிறகும் மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்வதே நீ வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய முன்னேற்றப்படியாகவே இருக்கும். நீ செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. காலம் காத்திராது. மனம் என்ன நினைக்கிறதோ, மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை அப்பொழுதே செய்துவிடு. செய்ய நினைத்தவுடன் செய்துவிடு. ஏனென்றால் காலமும் உனக்காக காத்து கொண்டிருக்காது. உன்னுடைய மனமும் நிலையானதாக இருக்காது, மாறிக்கொண்டேதான் இருக்கும். தானாக கலங்கிய கண்ணீருக்கும் தூசியால் கலங்கிய கண்ணீருக்கும் வித்தியாசம் அறிவது உண்மையான உறவு மட்டும்தான். உன் கண்களில் கண்ணீர் வந்தால் உடனே துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன். அது தூசியாக வரும் கண்ணீராக இருந்தாலும் சரி, கவலையாக வரும் கண்ணீராக இருந்தாலும் சரி, நான் உன் மீது முழுமையாக உண்மையான அன்பு வைத்திருக்கும் பொழுது உன்னுடைய கண்ணீரை துடைக்க அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன். உன் சாயி தேவா. நியாயங்கள் உன் பக்கம் இருந்தாலும் கூட புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாதான் இருக்க வேண்டும். உன்னிடம் பழகும் சிலர் பொதுவாக உன்னிடம் சொல்வார்கள், நீ எப்படி வாழப்போகிறாய் என்று. உன்னையே எதிர்மறை எண்ணங்களுக்கு உட்படுத்தவே அனைவரும் உன்னை ஆட்கொள்வார்கள். ஆனால் எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு இரு. எதிர்மறை எண்ணம் உன்னை நெருங்கினாலும் கூட அதை தொட விடாமல் தடுத்து நின்று உன்னுடைய நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் இரு. உன்னுடைய எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய வைக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் பக்கபலமாக உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான விஸ்வரூப வெற்றிதான். நான் இருக்கிறேன் குழந்தையே. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்.
அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும், உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. எதுவானாலும் மனம் மட்டும் தளர்ந்து விடாதே. எதுவானாலும் மனம் தளராமல் போராடுபவன்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை தன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். உன்னை வெறுப்பவர்களை, வெறுத்து ஒதுக்குபவர்களை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ளாதே. மனம் நொந்து போகாதே. அவர்களுக்கு உன் உண்மையான அன்பை பெறும் தகுதியும் பாக்கியமும் இல்லை என்று நினைத்துக்கொள். அதுதான் அவர்களுக்கு மிக பெரிய கஷ்டமான சூழ்நிலையாகவே இருக்கும். ஒருவனிடம் கோடிக்கணக்கான பணம் கொட்டி கிடந்தாலும் அவனிடம் ஒரு ஒழுக்கம் இல்லை என்றால், உண்மை இல்லை என்றால், நம்பிக்கை இல்லை என்றால் அவன் ஏழையாகத்தான் ஆவான். நிச்சயமாக அவன் ஏழையாகத்தான் இருப்பான். நம்பிக்கை இருக்கும் மனதில் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். அனைத்துமே வந்து சூழ்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் நம்பிக்கையை இழந்து விடாதே. தைரியமாக இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. மறக்க வேண்டியவைகளை நினைத்து நினைத்து வருந்துவதும், நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகில் தற்பொழுது இருந்து வரும் எல்லா துன்பங்களுக்கும் மிக பெரிய ஒரு காரணமாகவே இருக்கிறது. உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல், நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய பதிலடியாகவே இருக்கும். நீ எப்பொழுது அப்பா என்று கூப்பிட்டாலும், சாயி என்று மனதால் நினைத்தாலும், அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன், உனக்கு காட்சி தருவேன். அடுத்த நொடியே நான் வந்து விடுவேன். எதற்குமே கவலைப்பட வேண்டாம் என் குழந்தையே.
அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கிறேன், கவலைப்படாமல் இரு. உன் கண்ணீரை துடைப்ப அடுத்த நொடியே நான் வருவேனே தவிர உனக்கு கண்ணீரை கொடுக்க இந்த நொடியும் நான் வரவே மாட்டேன். எதற்குமே பயப்படாதே. உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு. அதுவரை எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை எதுவும் செய்யவும் முடியாது. என்னுடைய பார்வையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே? அப்படியென்றால் உனக்கு வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். ஏனென்றால் உன்னை நெருங்கி வரும் எதுவுமே என்னுடைய அனுமதியால் தான் உன்னிடம் நெருங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதற்குமே உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீ என்னை நினைத்தாலே போதும், அடுத்த க்ஷணமே உன் கண்முன் வந்து நிற்பேன். உனக்கு காட்சி தருவேன். உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். மிகப்பெரிய வெற்றியை உன்னிடம் சேர்ப்பேன். ஆனந்த கண்ணீரை உன் கண்களில் பார்த்து ரசிப்பேன். எது வந்தாலும் எந்த நிலையிலும் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. மற்றவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். உன்னை படைத்த அந்த இறைவனுக்கு நீ பயந்தால் போதும். உன்னுடைய மனசாட்சிக்கு நீ பயந்தால் போதும். மற்றவர்களிடம் பயப்பட வேண்டும், அவர்களிடம் உன் உண்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற எந்த அவசியமுமே இல்லை. நம்பிக்கை, அந்த எண்ணம் மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அதைவிட மிகப்பெரிய சொத்து சுகம் என்று எதுவுமே தேவையில்லை. நம்பிக்கை என்ற எண்ணமே போதும், அனைத்தையும் உன்னிடம் இழுத்து வந்து சேர்க்கும். பொறுமையாக இரு. இது நாள் வரை நான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே சாயிநாதரே, என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழாதா, நிகழ்த்த மாட்டீரா என்று கேட்ட என் குழந்தைக்கு இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டுவிடு என்று நான் வாக்கு கூறினேன். என் வாக்கை நீ பின்பற்றினாய். அந்த உண்மையான நம்பிக்கைக்கு பரிசாக, உண்மையான பொறுமைக்கு பரிசாக உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். வெற்றி செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் முகத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் பார்த்து பார்த்து ரசித்து கொண்டே இருப்பேன். நீயே ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டது, அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன் என்று மனதால் என்னிடம் வந்து கூறுவாய். சந்தோஷத்தில் திக்கு முக்காடி நிற்பாய். அந்த ஆனந்தத்தை பார்க்க ஷீரடியில் நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். குழந்தையே, வா, என்னிடம் வந்து உன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள். உனக்கானது உன்னிடமே இருக்கும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்ல நான் அனுமதி வழங்கவே மாட்டேன். உன்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் மறந்துவிட்டு உன்னுடைய வருங்காலத்தை எண்ணி பயப்படாமல் இதை கவனமாக கேள், நம்பிக்கையோடு கேள். உன் எதிர்காலத்தை பற்றி பயம் உனக்கு எதற்கு? ஏன் உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறாய்? உன் கடந்த காலத்தை விட்டுவிட்டு உன் மனம் இன்னும் வெளியே வரவே இல்லை. ஏன் அப்படி இருக்கிறாய்? ஒன்று புரிகிறதா குழந்தையே? அந்த கடந்த காலத்தை நினைத்து நினைத்து கடந்த காலத்தை வைத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? நீ சொன்னால்தான் எனக்கு தெரியும் என்னில்லை, நீ சொல்லாமலேயே எனக்கு தெரியும். உன் கடந்த காலம் சற்று கடினமாகத்தான் இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து வந்தால்தானே உன்னுடைய நிகழ்காலத்தை நீ வாழ முடியும். உன்னுடைய கடந்த காலத்தை, உன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை, உன்னை விட்டு சென்றதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலமும் எதிர்காலமும் இப்படித்தான் இருக்குமோ என்று நீயே தவறாக ஒரு கற்பனையை உன் மனதில் உருவாக்கி கொண்டு நீயும் கவலைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் கவலைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாயே.
நான் நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், உன்னுடைய கடந்த காலத்தை போன்று உன்னுடைய நிகழ்காலமோ அல்லது எதிர்காலமோ சர்வ நிச்சயமாக இருக்கவே இருக்காது.